படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. வேறு மாதிரி எடுத்திருக்காங்க ப்ரோ. டேரக்ஷன் தலைவர் டேரக்ஷன் சொல்லவே வேணாம். ஆல்ரெடி பாப்பாண்டி ராயனே இப்போ அவர் சும்மாவே இருக்க மாட்டார் போல், எடுத்துகிட்டே இருக்காரு. வேறு மாதிரி இன்னும் வெயிட்டிங். அவர் இன்னும் அப்டேட் விட்டால் இன்னும் பார்த்துட்டு தான் இருப்பார். நாளைக்கு ஒரு படம் விடுறாரா வருவேன், நாளைக்கு விடுறாரா வருவேன். தலைவர் டேரக்ஷன் தான் சொல்லவே வேணாம், கண்டிப்பாக வந்தே தான் ஆவேன். மூணாவது படம் டேரக்டராக எப்படி ப்ரோ பண்ணியிருக்காரு? அந்த டெக்னிக்கல் எல்லாமே ப்ரோ ஸ்க்ரீன் பிளேலாம் பக்காவாக கொடுத்துருக்காரு ப்ரோ. ஒரு டேரக்டான ஒரு இது அது ஒரு இப்போ கூட நேற்று கூட ஒரு மீம் அது இதாண்டா சினிமா நான் எடுக்கிறேன் படம் அப்படின்னு ஒரு படம் எடுத்து வச்சிருக்காப்பல. மியூசிக் எப்படி ப்ரோ? மியூசிக் சூப்பராக எடுத்துக்காரு ப்ரோ. அஸ்வத்ரமான மியூசிக் ப்ரோ. சரி, எல்லாமே ஒரு யூஸ்வலான லவ் ஸ்டோரி தான். ஆனால் எப்படி கொண்டு போயிருக்காங்க ஸ்க்ரீனில்? அதே தான் ப்ரோ, அவர் சொன்னது தான். யூஸ்வலான லவ் ஸ்டோரி தான், பக்காவாக இருக்குது. ஜாலியாக வாங்க ஜாலியாக போங்க, அதை சொல்ல மறந்துடு எல்லாருக்கிட்டையும். தலைவர் எப்படி சொல்கிறதுனா லைஃப்பில் ஜெயிச்ச மாதிரி, ஆக்டிங்கில் ஜெயிச்ச மாதிரி, டேரக்ஷன்லையும் ஜெயிச்சாரு ப்ரோ. இதெல்லாம் சூப்பராக இருக்குது. லவ் ஃபுல்லாக ஃபேமிலி வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து பாருங்கள், உங்களுக்கே பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக நல்லா பண்ணியிருக்காரு ப்ரோ. ரியலாக நல்லா பண்ணியிருக்காரு. வேறு லெவலாக இருக்குது. எல்லாம் படமாக இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. லவ் நல்லா இருக்குது. பார்ட் 2 இருக்குது. மியூசிக் சொல்ல வேணும். ஜிவி கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணிட்டாரு. அவர் பெஸ்ட்டு இல்லை, அவர் கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸ் தான் சான்ஸ் கொடுப்பாரு. அவர் வந்து நடிப்பாரான்னு தெரியல. கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸ் தான் கொடுப்பாரு. ஆனால் ஸ்க்ரீனில் ஒரு சீன் வந்தால் போதும். அந்த ஒரு சீன் இந்த பேருக்கோசரம் இவ்வளோ உட்காந்து 3 மணி நேரம் அந்த ஒரு சீனுக்காக உட்கார மாட்டோமா? படம் சூப்பராக இருந்தது, வேறு லெவலில் இருந்தது. தனுஷோட டேரக்ஷன் செம்மையாக இருந்தது. பரவாயில்ல. இங்கே இப்போ இருக்கிற ஜென்ரேஷனை பற்றி சூப்பராக இருந்தது. எல்லாம் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு. ஒரு எல்லார் லைஃப்லையுமே கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு இன்னசென்ட்டான லவ் ஸ்டோரி தான். ஸோ ஓகே, ஆமாம், ஒரு வழக்கமான காதல் கதையை தான் உள்ளே கொடுத்துருக்கோம். எப்படி சொல்கிறதுனா உங்களுக்கு ரொம்ப இந்த இதாக இல்லை, ரொம்ப ஏன்னா ஃபஸ்ட்டு படம். ஸோ இது ஓகே, டைரக்ஷன் பண்ணி இது பண்ணுறது ஓகே தான். அச்சல் தனுஷ் தான். நான் ஒரு ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் பார்க்குறது எல்லாமே தனுஷ் தான். ஒரு அந்த தட்டை எடுத்து இப்படி சாப்பிட்றதா இருக்கட்டும், அந்த ஸ்டைல் நிறையா இருக்கட்டும், ஸோ எல்லாமே ஓகே, எல்லாமே தனுஷ் தான். டைரக்ஷன் வைஸ் நான் சொல்லவே தேவையில்லை. டைரக்ஷன் அவர் எப்போவுமே பண்ணுறதை கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இது ஃபஸ்ட்டு படம்ன்றதுனால எக்ஸ்ப்ரெஷன் ஓகே தான். ஜிவி நடுவில் வந்து இதில் வருவார், இந்த சாங்ஸ்லாம் வருவார். அதெல்லாம் வேறு அந்த இதில் பார்க்கல, ட்ரெய்லரில் பார்க்கல நான் இவரை. ஸோ சாங்ஸ்லாம் ஓகே. அப்புறம் அந்த பிரியங்கா மோகன் மேடம் வரதெல்லாம் அவங்க எல்லாமே ஓகே தான். பக்கவாக அந்த உள்ளே தான் நம்மளை எடுத்துகிட்டு போவோம். ஆமாம், லாஸ்ட்டில் கொடுத்துருங்க. நீங்கள் கிளைமேக்ஸில் பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு என்டர்டெயின்மெண்ட்டாக என்ஜாய் பண்ணிட்டு வெளியே வருவீங்க. சூப்பராக இருந்துச்சு. மியூசிக் ப்ரோ எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பார்ட் 2ல தனுஷ் கேமியோ பண்ண சொல்லுங்க. பார்ட் 2ல தனுஷ் கேமியோ பண்ண சொல்லுங்க. சூப்பர்ண்ணா. நல்லா பண்ணியிருக்காருண்ணா. சூப்பராக பண்ணியிருக்காருண்ணா. படமே நல்லா இருந்ததுண்ணா. சூப்பராக இருந்ததுண்ணா. ஜிவி பிரகாஷ் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. தனுஷ் எனக்காக தான் வந்தேன். சூப்பராக இருக்குண்ணா. சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. ஃபீல் குட் மூவி. திருச்சிற்றம்பலம் மாதிரி ஃபீல் குட் மூவி. நல்லா இருக்குது. காமெடி நல்லா இருக்குது. மியூசிக்லாம் சூப்பராக இருக்குது. குறைலாம் இல்லை, நல்லா இருக்குது. எல்லாமே பார்க்கலாம். இது டிஃப்ரெண்டாக இருந்தது. கண்டிப்பாக டிஃப்ரெண்டாக இருந்தது. நல்லா இருக்குது. நல்லா ட்ரை தான். சூப்பராக இருக்குது. மியூசிக் தான் செம்ம. கோல்டன் ஸ்பேரோ பாட்டெலாம் சூப்பராக, ரெஸ்பான்ஸ்லாம் செம்மையாக இருந்தது. எல்லாமே நல்லா குறை சொல்கிறதுலாம் எதுவுமே இல்லை. சூப்பராக இருக்குது. எல்லாருமே பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். ஆமாம், ஃபஸ்ட் மூவி மாதிரிலாம் இல்லை, நல்லா சூப்பராக இருக்குது. ஆக்டிங்லாம் ரொம்ப சூப்பர். தனுஷ் சார் மாதிரி அந்த வாய்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருக்கு. ஹீரோ மஜா பண்ணுறாரு. யூஸ்வலாக சொல்லி தான் போனால் நல்லா இருக்கு ப்ரோ. காமெடி, எமோஷன் எல்லாமே நல்லா இருக்கு. மியூசிக் ஹீரோ மஜா பண்ணுறாங்க ப்ரோ. நல்லா மஜா இருக்கு ப்ரோ. ஜிவில தான் வந்ததே ப்ரோ. ஜி தனுஷ்கர் இருந்தாங்க அந்த ஒன்று இருக்கு. ஒருத்து ப்ரோ. நல்லா இருக்கு. சூப்பராக. இது பிளாக் பஸ்டர் வேணாம். பிளாக் பஸ்டர் தலைவர் தனுஷே பிடிக்கணும். அவருக்காண்டே வந்தது. உள்ள படத்தில் எதிர்பார்த்து ஆனால் வரல. ஆனால் ஃபுல் வாய்ஸு தனுஷோட வாய்ஸ் தான். அதனால நல்லா இருந்துச்சு. என்னன்னா மியூசிக் ஜிவி பிரகாஷ் அவர் சொல்லவான கொளுத்தி விட்டார். அவர் புதுமுகம் மாதிரி தெரியல, கொஞ்சம் நல்லா தானே பண்ணியிருக்காரு அவரும்.